நமஸ்காரம். சத்குரு சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பினா இந்த வாழ்க்கையை ஃபேண்டாஸ்டிக்காக வாழலாம். ஒவ்வொரு நொடியோலையும் உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் அனுபவம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ வில்லிங்? அதுதான் என்னையோட கேள்வி. இதுக்கு உங்கள் லைஃப்பை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நொடியையும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் அனுபவமாக மாற்றணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு லைஃப்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? லைஃப்னால் என்ன அப்படிங்கிறத இந்த உலகத்தில் உள்ளவங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி அதையே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னென்னா, இந்த எல்லா நம்பிக்கைகளையும் விட்டுட்டு, நான் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கைகளை ஏற்படுத்துகிறதா இருந்தாலும் அதை விட்டுருங்க. நம்பிக்கையே வேண்டாம். நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தை மாதிரி ஆகி அந்த நம்பிக்கையை விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா, எது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ, எது மேலே பயங்கரமான அன்பு வச்சுருக்கீங்களோ அதையே யூஸ் பண்ணி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக லவ், லைஃப் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ உங்களுக்கு அந்த லைஃப்பை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு அந்த லவ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண, அது உண்மையானதாக இருந்தால் அந்த லவ் மூலமாக நீங்கள் ஏதோ ஒன்றை காரியத்தை நீங்கள் உங்கள் பர்சனல் அட்வான்டேஜுக்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அதை வச்சு ஏதோ பெருசாக பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும், சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. உங்கள் லவ் பியூராக இருக்கும் போது இன்டென்ஷன் உங்களுக்கும் அது நல்லது செய்யும், உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கும் நல்லது செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நம்பிக்கையை விட்டுட்டு உங்களுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்து உங்கள் லைஃபு, நீங்கள் தான் அந்த லைஃப், இந்த எனர்ஜி பீயிங் தான் நீங்கள், இந்த உடம்பில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கண்ணு மூலமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, யாரெல்லாமோ சொன்ன பிலீஃபு, யாரெல்லாமோ சொன்ன நம்பிக்கைகளை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க இல்லைன்னு. இப்போ என் பையனும் என் பொண்ணும் ஒரு காரியத்தை நம்புகிறாங்க, ஜீசஸ் தான் காட் நம்புகிறாங்க அப்படின்னா அது நான் போட்ட விதை, நான் தான் அப்படி பண்ணிட்டேன். இப்போ நானே சொன்னாலும் அதை எடுக்க முடியாது. அவங்களா என்னைக்கு தெரியுதோ, ஓகே ஜீசஸ் காட் தான், நான் இல்லைன்னு காட்னா எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் அன் எனர்ஜி பீயிங், நவ் ஹீ இஸ் அலைவ். இப்போ அவரோட ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல அவ்வளோ நிரம்பி இருக்குது. இதை தான் அவங்க புரியணும். ஏதோ ஒரு காட் எங்கேயோ இருப்பார், ஹெவனில் போய் பார்க்கலாங்கிற அந்த இது இருக்கக்கூடாது, சரியா? அதனால் உங்கள் நம்பிக்கைகளை நான் எந்த நம்பிக்கைகளையும் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கைகளை கொடுத்தா நீங்கள் அதை நம்பாதீங்க. உங்கள் அனுபவத்தை மட்டும் நம்புங்க. இன்றைக்கி டைட்டிலே அதுதான், உங்கள் அனுபவத்தை நீங்கள் நம்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அதுக்குரிய எஃபர்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களான்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் நம்பிக்கைகளாக விடும்போது உங்கள் கண்ணு மூலமாக முதல் முறையாக இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த உலகம் எப்படி, இன் ஆல் இட்ஸ் நேக்கட்னஸ், எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்பேஸ் மட்டுமா உங்களால் பார்க்க முடியும். முதல் தடவையாக ஒரு குழந்தைய மாதிரி, ஒரு குழந்தை, நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ஸ்பேஸ் தான் பார்க்க முடியும். சொல்லுவாங்க, உங்களை அந்த பிறந்த குழந்தையினால் உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அப்பா அம்மான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த எடுத்த உடனே கண்ணு திறந்து தானே இருக்குது, எடுத்த உடனே இந்த ஸ்பேஸை தான் பார்க்கும்னு தான் நினைக்கிறேன். அதுதான் இன்னசென்ஸ். நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிலீஃபை விட்டு வெளியே வரும்போது, நீங்கள் குழந்தைய ஆகும்போது இந்த ஸ்பேஸை தான் நீங்கள் பார்ப்பீங்க, எம்டி ஸ்பேஸை நீங்கள் பார்ப்பீங்க. இதை தான் அந்த குழந்தையும் பார்க்கும். அதனால தான் யாரையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் இருக்குதோ அந்த பேபின்னு எனக்கு தோணுது. ஓகே, சயின்டிஃபிக்காலாம் எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு அந்த மாதிரி நாலேஜெலாம் கிடையாது. அப்போது நீங்கள் அந்த பிலீஃபை விட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிரும். ஓகே, கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வேணும். நான் விழித்துக்கணும். ஓகே, விழித்து கொண்டு இந்த உலகத்துக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்கு நான் முதல்ல என்னைய ரெடி பண்ணணும் இல்லையா? நான் தான் லைஃப், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பிரேவ் எனஃபாக இருக்கீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா எழும்பி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குரிய தைரியம் இருக்கா? நிறைய பேத்துக்கு இந்த தைரியம் இருக்காது. ஏன்னா என்ன ஆகுமோ தெரியாதே,
அடுத்தாப்புல என்ன ஆகுமோ தெரியாதே. நம்ம வந்து இப்போது கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்ருக்கோம். எப்போவுமே இல்லை அதான் சொல்லுவாங்கல்ல, அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ரஜினி படத்தில் ஒன்று வரும், சரி அதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூட்டத்தோடு போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இல்லையா, ரிலீஜியன் அப்படிங்கும்போது பெரிய கூட்டம் இருக்கும். இந்த கிறிஸ்டியன் கூட்டம், ஹிந்து கூட்டம், முஸ்லீம் கூட்டம், அந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டமாக இருக்குது. அப்போ கூட்டத்தோடு நீங்கள் ஓடும் போது எதுக்கு ஓடுறீங்கன்னே தெரியாமல் பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து கடவுள் இருக்காருன்பாங்க, நீங்கள் கடவுள் இருப்பாங்க. என்னன்னா இது வந்து எப்படின்னா மறுபடியும் வடிவேலு காமெடி தான். அதில் ஒரு படத்தில் என்ன பண்ணுவான்னா, எல்லாம் அந்த ஊரில் உள்ள ஆம்பளைங்க கிட்டலாம் 100 ரூபாய் கலெக்ட் பண்ணிடுவான். கலெக்ட் பண்ணிவிட்டு, வாங்க நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலம் நான் உங்களுக்கு வந்து அந்த மலை மேலே அந்த பக்கம் வந்துருங்க, நான் உங்களுக்கு கடவுளை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. எல்லா ஆம்பளைங்களும் வருவாங்க. வந்த உடனே எல்லாம் வெயிட் பண்ணுறப்ப, என்னையா கடலை காமிக்கிறேனியா ஒன்றுமே காணமே அப்படின்னோடனே, இல்லை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னோடனே திடீர்னு சத்தம் போட்டு, பிரகாசமாக ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு, கடவுள் வந்துட்டாருன்னு. ஐயோ என்ன இவங்க எல்லா ஆம்பளைங்களும் எங்கே அப்படிம்பாங்க. உடனே வடிவேலு சொல்லுவான், பாவி உன் கண்ணுக்கு தெரியலையா, எவன் ஒய்ஃபெல்லாம் வந்து பத்தினியோ அவன் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் தெரிவாருன்னு சொன்ன உடனே பக்கத்தில் உள்ள எனக்கு தெரியுது எங்கேயா தெரியுதுன்னு அடுத்தவங்க கேட்பான். இந்த இதுக்காகலாம் என்னோட ஒய்ஃபை நான் விட்டு கொடுக்க முடியாது இந்த 100 ரூபாய்க்காக அப்படின்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த காலத்தில் நடந்திருக்குமோ என்னமோ. அவங்க சொல்லி நம்மளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ கடவுள் இருக்காரு, ஒரு பர்சன் இருக்காரு, அவர் ஹெவனில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் எதுக்குங்க ஒவ்வொரு ரிலீஜன்லையும் சொல்லியிருக்கு உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நீங்களே தேவனுடைய ஆலயம்னு பைபிளில் சொல்லியிருக்கு, பகவத்கீதாலேயும் சொல்லியிருக்கு. அந்த இது பாருங்கள், என்ன கர்ணன் படம் பாருங்கள், அதில் உள்ளத்தில் எல்லாம் பாட தெரியாது, உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு முந்தின அந்த பாட்டு தொடங்க முன்னாடி உள்ளதை பாருங்கள், பியூட்டிஃபுல் மூவி. நான் இப்போ தான் ரீசெண்டாக நான் அது பார்த்தேன். ரொம்ப நல்ல மூவி. அது ஏன் அதை நான் பார்த்தேன்னா, அப்படியே இந்த ஸ்பேஸாகவே நீங்கள் மாறிடுவீங்க. கிருஷ்ணாவை விட்டுட்டு நீங்களே இந்த ஸ்பேஸில் எப்படி மூவ் ஆகுற மாதிரி ஆயிடுவீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பாருங்கள், என்ன அதில் பகவத்கீதாலேயும் சொல்லியிருக்கு, எல்லா இதுலேயுமே சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் இடத்த காமிச்சு கொடுத்துட்டாங்க, உங்கள்கிட்ட எங்கே இருக்குதுன்னு இடத்த காமிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாமோ போய் தேடிட்டு இருக்கீங்க. உங்களை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல உங்களுக்குள்ளே தேடுறதை விட்டுட்டு ஏதோ கோயிலுக்கு போகிறீங்க, மலைக்கு போகிறீங்க, எதுக்குன்னு எனக்கு புரியல. இடம் காமிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு எங்கே கடவுள் இருக்காருன்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால் எழுந்துச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் நீங்கள் விட்டு வெளியே வாங்க. யாரும் உங்களுக்கு போட்ட அந்த பிலீஃபை நீங்கள் வந்து எடுக்க பாருங்கள். அதான் நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுட்டு குழந்தையா இருக்கும் போதே அதுக்கு வந்து ஏதோ ஒரு வேப்ப மரத்தை பார்த்து முருங்கை மரம்னு சொல்லி வளங்களேன், அது வெளியே போகலைன்னா அது வேப்ப மரம் தான் சொல்லும். அது யார் சொன்னாலும் கேட்காது. ஓகே, ஆனால் கூட்டத்தோடு சொன்னால் ஒரு வேளை கேட்டுருமாரு. ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி ஆகும் போது உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிரும்ல, அந்த மாதிரி. சரியா, அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் முழிச்சுக்கோங்க. முழிச்சுக்கிட்டால் தான் நீங்கள் இந்த வாழ்க்கையை ஃபேண்டாஸ்டிக்காக வாழ முடியும். சரி, இப்போ வந்து எப்படின்னா இதில் சொல்லியிருக்கு, எப்படி வந்து எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க சொல்லுங்களேன். எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? ஃபியர்னால் என்னது? பயம்னா என்னது? அது ஒரு இல்யூஷன். நீங்கள் வந்து ஒரு இல்யூஷன் இருக்குது, அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ, வந்தால் வரட்டும், அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னத்துக்கு பயப்படுறோம்? யார் உங்களுக்கு என்ன செஞ்சிட போகிறாங்க? நாளைக்கு உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு உள்ள சாப்பாடை நீங்கள் தான் சம்பாதிச்சாகணும். அதுக்கு உங்கள் கையில் தெம்பு இருக்கா? எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. அதுவும் முக்கியமாக சாவுக்கு பயப்படாதீங்க. சாவு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாவு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு என்லைட்டன் பீயிங்க்கு சாவு மாதிரி ஒரு கிஃப்ட் எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உடம்புல உள்ள அந்த துளி அட்டாச்மெண்ட்டும் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அப்படியே ஜாலியாக அந்த ட்ரீமை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். இதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பைபிளில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். விழுங்குவார். மறுபடியும் பாருங்களேன், அந்த விழுங்குவார்ன்ற வார்த்தை ஸ்வாலோ. ஓகே, அந்த கம்யூனியன் அப்போது உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, இந்த நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு,
இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அதை ரத்தத்தை குடித்து அந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை விழுங்கிட்டீங்க. அது என்னது, இந்த பாடியை குறிக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்வாலோ பண்ணிட்டீங்க. நீங்களே உங்களை ஸ்வாலோ பண்ண முடியாது. சரியா? நீங்கள் கார்னிவோரஸ் அனிமல் கிடையாது. உங்கள் மைண்டில் இருக்க ரிமெம்பரன்ஸ், உங்கள் மெமரியில் நீங்கள் கொண்டு வாங்க. முழுங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாவே கிடையாது. நீங்கள் என்னவா மாறிட்டீங்க, இந்த எனர்ஜி பீயிங்காக மாறிட்டீங்க. அப்புறம் எங்கேருந்து உடம்பு இருக்கும்? உடம்பு இருந்தால் தானே சாவு இருக்கும். இருக்கவே இருக்காது. இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிளை, இந்த இறப்பு பிறப்பு இந்த சைக்கிளை நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் விக்டரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க, இந்த நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். கிடையவே கிடையாதுங்க. இப்போ கூட நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவேராக இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? எப்படி தெரியுது? இவ்வளவுதான். இது வெரி சிம்பிள். இது வந்து எப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் என் கூட கண்ணை மூடுங்க. இதை நம்ம டெய்லி பண்ணி பார்த்துடலாம். கண்ணை மூடுங்க. இங்கே யார் இருக்கா? ஏதாவது சத்தம் இருக்கா? அந்த எம்டினஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? யாருமே இல்லாத அந்த இடத்த உங்களுக்கு தெரிய முடியுதா? சத்தமே இல்லாத சமாதானமான அந்த இடத்த உங்களுக்கு அறிய முடியுதா? இந்த யாருமே இல்லாத இந்த நத்திங்னஸ், எதுவுமே இல்லாமல் இருக்கு இல்லையா? இதுதான் நீங்கள். இதெல்லாம் அறியுது இல்லையா? நான் யாருமே இல்லை, இங்கே யாருமே இல்லை, சமாதானமாக இருக்குது, அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை தெரிஞ்சுக்குது இல்லையா? இந்த தெரிதல் தான் நீங்கள். வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது. இந்த அமைதியில் இருந்து தான் எனர்ஜி வெளிப்பட்டு அது ஒரு ஃபார்ம், அப்படியே எனர்ஜி வந்து ஒரு இடத்துல அப்படியே அக்யூமுலேட் ஆகிடுது, பபிள் மாதிரி. அது வந்து அப்படியே மறந்துடுது. இதுதான் பிரச்சனை. இதில் வந்து என்னென்னா, இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. தன்னை தானே மாட்டிக்கிட்டு இருக்குது. எப்படின்னா, ஒரு ஓஷோ வந்து ஒரு ஜோக் சொல்லுவார். ஒரு முல்லா நஸ்ருதீன் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போனாராம். ஓகே, அந்த பைத்தியக்கார வைத்தியர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போனாராம். போய் எனக்கு வந்து டாக்டர் எனக்கு வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வேணும். ஸ்பிளிட் பர்சனாலிட்டினா ஒருத்தராக இருக்கிறது 2 பேராக இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அந்த டாக்டர் கேட்டாராம், எதுக்கு இந்த மாதிரி நோயை வர வைக்கிறீங்க, இதை எதுக்கு என்கிட்ட செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் தனியாக இருக்கேன், போர் அடிக்கல, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முல்லா நஸ்ருதீன் சொல்கிறாராம். இப்போ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவையா, இல்லை ஆல்ரெடி முல்லா நஸ்ருதீன்ற ஒரு பர்சன் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தானான்றதை உங்கள்கிட்ட கேட்குறேன். முல்லா நஸ்ருதீன் பிளேஸில் நீங்கள் இருந்துக்கோங்க. சரியா? ஒவ்வொரு பர்சனையும் வச்சுக்கோங்க. காலையில் அலாம் வச்சு எழும்பணும்னு நினைக்கிறீங்க. எழும்பும் போது மனசு சொல்லுது எழும்பிடு அப்படிங்குது. இன்னொரு மனசு சொல்லுது இல்லை எழும்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுன்னு உள்ளே ஒன்று சொல்லுது, வெளியே என்ன சொல்லுது, இல்லை பரவாயில்ல சும்மா ஜங்க் சாப்பிட்டு டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு இன்னொன்று சொல்லுது. அப்புறம் எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணுன்னு உள்ளே ஒன்று சொல்லுது, வெளியே அதெல்லாம் பரவாயில்ல இது பண்ணலன்னா என்ன இன்னொன்று சொல்லுது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இல்லை நம்ம ஒன்று அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம வந்து அமைதியாக இருந்து பார்க்கலான்னு சொல்லுது. மனசு அதை அலோவ் பண்ணவே பண்ணாது உங்களுக்கு. இல்லை பரவாயில்ல, நீ கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்க வேண்டாம், நீ இப்போ வேறு ஏதாவது பண்ணு, உன்னால் இருக்கவே முடியாது. அதுக்கு பயம். எங்கே வந்து நீங்கள் அந்த உள்ளதை கண்டுபிடிச்சிருவீங்களோன்ற ஒரு ஃபியர் அந்த மைண்டுக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. நீங்கள் என்றைக்கு அதை வந்து தைரியமாக நீங்கள் மீட் பண்ண வரீங்களோ அப்போ நீங்கள் வந்து அதை கான்கர் பண்ண முடியும். சரியா? இந்த இல்யூஷன்லேருந்து வெளியே வர முடியும். இது எப்படின்னா, நேற்று கருடன் மூவி பார்த்தோம். வெற்றிமாறன் சார், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த கருடன் மூவியோட இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு காளிமா அண்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய லவ் அஃபையர்னால் வந்த இன்ஸ்பிரேஷன்ன்றது எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியுது. எனக்கு அது பார்க்கும்போது டவுட்டாக இருந்தது. ஆனால் அந்த கருடனுங்கிற அந்த மூவி பேரை வச்சு இது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான்.
வெற்றிமாறன் சார், அப்படி இது உண்மையாக இருந்திருந்தது அப்படி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய புகழை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும். என்ன மாதிரி ஒரு ஆள் சொன்னால் அது எத்தனை பேரை ரீச் ஆகுதுன்னு தெரியாது. உங்களை மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ராமகிருஷ்ணா பரமஹம்சானா யாருன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அதனால இந்த ஒரு இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் எதுக்காக செய்யாமல் இருக்கீங்க? மேபி அடுத்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இது மாதிரி இருக்கான்றது தெரியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியா இருக்குது. ஒரு பிளாக் பஸ்டர் மூவி பண்ணுற அளவுக்கு அதுதான் உங்களுக்கு ஏமான்னு தெரியல. அதனால தான் ஒரு வேளை சொல்லாமல் இருக்கீங்கன்னு தெரியல. ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட சோலை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அந்த லவ்வை அப்படியே காட்டியிருக்கீங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய புகழை கண்டிப்பாக நீங்கள் வெளியே உலகத்துக்கு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா இந்த அவேர்னஸ் பற்றி மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளால் காசு கொடுத்து உதவ முடியலைனாலும் அட்லீஸ்ட் அவேர்னஸ், இதை விட பெரிய கிஃப்ட் உலகத்துக்கு நம்ம செய்ய முடியாது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக மாறிடலாம். நீங்கள் வந்து கூட்டத்தோடு போக போகிறீங்களா இல்லை இடுக்கமான பாதையில் போக போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இடுக்கமான பாதையில் போனீங்க அப்படின்னா அங்கே லைஃப் இருக்குது. இல்லை எல்லாரும் போகிற அந்த ஒய்டான பாதையில் தான் நீங்கள் போவீங்க அப்படின்னா அங்கே அழிவு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆர் யூ வில்லிங்? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் எழுந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு சந்தோஷமாக சத்குரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஃபென்டாஸ்டிக்காக வாழ கற்றுக்கோங்க. அதுக்கு நீங்கள் லைஃப் நீங்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.